விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 2025வது வருடம் புதன்கிழமை அப்படிங்கிற பொன் நாள்ல பிறக்குது. நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாளில் நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. 2024ஆம் வருடத்துல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம். இந்த 2025வது வருடத்திலாவது நமக்கு ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், எந்த வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த 2025வது வருடத்தில் முக்கியமான 3 கிரகங்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்காது. ஏன்னா மிகப்பெரிய கிரகங்களோட பெயர்ச்சி 3ம் ஒரே வருடத்துல நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. மே 14ஆம் தேதி குரு ரிஷபராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு முதல் ராசிக்கு போக போறாரு. மே 18ஆம் தேதி ராகு மீனத்துல இருந்தாரு, கேது கன்னியில இருந்தாரு. மே 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆண்டு பார்த்தோன்னா 3 கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி, ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நிகழ இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கடந்த 2.5 வருடமா பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. தொழிலா இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி. 6ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி 7ஆம் இடத்துக்கு வராரு, அதாவது கண்டச்சனியா வராரு. ராகு 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டச்சனி. கண்டகச்சனியில பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். வரன் பார்த்துருப்பீங்க, அது பேசி பேசி தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். அந்த திருமணம் அப்படிங்கிறது இப்பொழுது உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள புரிவு அப்படிங்கிறது வரலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதோட 3ஆம் நபரோட தலையீடு உங்கள் குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது பிரச்சனைகளோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதா நல்லது. இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. கூட்டுத்தொழிலாக இணக்கமாக போகிறதுக்கு முயற்சி செய்தணும். அடுத்தவங்க கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டால் கூட நம்ம பொறுமையாக இருந்து, நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம பொறுமையாக போகணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு அனுசரித்து போகணும். கூட்டுத்தொழில், மனைவி பிரிவு, கூட்டாளிகளோட பிரிவு, இது எல்லாமே இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அதே மாதிரி உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம், சிஸ்டத்தில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ எழுந்து நடந்து கை கால் எல்லாம் உதறி உங்களுடைய உடம்ப கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறது நல்லது. இடுப்பு எலும்பு பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது வந்ததுன்னா உடனே மருத்துவர் அணுகி மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டுக்கணும். சனி பகவானுடைய 3ஆம் இடத்து பார்வை 9ஆம் இடத்துல பதியுது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். உணவு, இருப்பிடம், இது எல்லாமே தரக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம். அதனால இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. தந்தை இடத்துல வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது வரும். உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. தந்தை வழி சொத்துக்கள்லையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும். பாகப்பிரிவினைகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. சனி பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்குள்ளேயே விழுது. அதனால் உடல் ரீதியாக ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும். சனி பகவானுடைய பார்வையால் தடைப்பட்ட கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். இதுவரைக்கும் உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வருடம் படிக்க முடியாமல் போயிருக்கும். அந்த கல்வியை இந்த 2025வது வருடத்தில் நீங்கள் தொடங்குவீங்க.
கன்னிராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதினு சொல்லலாம் சனி. அப்போ பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளை பற்றிய நினைப்பு, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையும் உங்களோட கவலைப்படுவதாக உண்டாக்கும். நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சொத்தை வந்துச்சு அப்படின்னா பூர்வீக சொத்தை பிரித்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக்குங்க. அதனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய கவனம் முழுதும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. சனி பகவானுடைய 10ஆம் இடத்து பார்வை 4ஆம் இடத்துல இருக்குது. அதனால் புதிதாக வீடு, இடம், மனை வாங்குவதெல்லாம் சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கண்டகச்சனி நடக்குது அப்படிங்கிறபோது உடல்நிலையில் கவனம் அப்படிங்கிறது தேவை. தேவையற்ற வீண் அலைச்சல், வீண் குழப்பங்கள் இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் வாழ்க்கை எப்படி போகுதோ அதே மாதிரியே நாமளும் போய்கிட்டே இருக்கணும். புத்தாண்டு தொடக்கத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதன் பிறகு மே மாதத்தில் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துல குரு வருவது சிறப்பு இல்லை அப்படின்னாலும் குருவோட 10ஆம் இடத்து பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு ஓரளவு நல்லது அப்படிங்கிறது உண்டு. 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி மாற்றம், பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். இதுவரைக்குமே நான் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது உண்டு. இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேட வேண்டாம். இருக்கிற வேலையில இருந்துக்கிட்டே அடுத்த வேலைக்கு முயற்சி செய்யறது தான் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு வருவதால பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அப்படிங்கிறதால அந்த வேலை தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த வேலையை நம்ம விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுட்டு அந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னா அது கிடைக்காது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் வேலை விஷயத்துல எடுக்க வேண்டாம். கன்னிராசிக்காரர்கள், குருவோட 5ஆம் பார்வை 2ஆம் வீட்டுல விழுது. உறவுகள் எல்லாமே புரிஞ்சிருந்திருப்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன வருத்தங்களால ஒன்று சேராம இருந்த குடும்பங்கள் எல்லாமே இந்த குரு பகவானுடைய 5ஆம் வீட்டு பார்வை இது எல்லாமே சரி செய்யும். குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டுல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குரு பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை 4ஆம் வீட்டுல விழுவதால வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. கன்னிராசிக்காரர்கள், சனி பகவானுடைய பார்வையும் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல குருவோட பார்வையும் இருக்குது. அப்படிங்கிறதால அதை ஓரளவு உங்களுக்கு சரி செஞ்சு பெரிய அளவில் பாதிப்பை குறைச்சிடுவார் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு. 9ஆம் இடத்து பார்வை 6ஆம் வீட்டில் இருக்குது. அதனால தொழிலில் இருந்துட்டு வந்த தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்காது. தொழிலை தொடங்குவதற்கு முதலீடு இல்லாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருந்துருப்பீங்க. அந்த முதலீடு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைச்சி உங்கள் தொழிலை தொடங்குவீங்க. யார்கிட்டையாவது கடன் கேட்டால் கூட கொடுப்பாங்க. இல்லை லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த வருடத்தில் கிடைக்கும். உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற வேலையாட்கள் கிடைக்காம இருந்திருப்பாங்க. அது இந்த குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகுது. போட்டித் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். குரு பயிற்சிக்கு அடுத்து ஒரு 3 நாள்லேயே ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது. 7ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வர போறாரு. 6ஆம் இடத்துல ராகு வந்தாலும் 6ஆம் இடத்துல கேது வந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அது தீரும் அப்படிங்கிறது தான் விதி. 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவை குரு பகவானுடைய பார்வையும் பார்க்குறாரு. குரு பகவானுடைய பார்வையால் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எதிரிகளால் பயந்தவர்களுக்கும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. 2025 கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி 7ஆம் இடத்துக்கு நெருக்கடி தந்தாலும், குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு நெருக்கடியை கொடுத்தாலும், ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதிலிருந்து விடுபட்டு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு கேது உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறதால மன உளைச்சல் அப்படிங்கிறது அவ்வப்போது வரும். 2025 எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளித்து தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும்.